சிவாய் வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பலருக்கும் கோவிலுக்கு செல்லும் பொழுது வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் வைத்து அர்ச்சனை செய்கிறோம். அப்படி அர்ச்சனை செய்யும் பொழுது சுவாமிக்கு தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து வழிபடுகிறோம். இதன் தாத்பரியம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைங்கிறது தினமும் ஆலயங்களில் அந்த அர்ச்சகர் அல்லது பூசாரிகளால் செய்யப்படும் பூஜைகள் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. சமஸ்கிருதத்தில் அர்ச் என்றால் வழிபடுதல் என்று பொருள். இந்த அர்ச்சகர்கள் செய்யும் பூஜைகள் மனிதர்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து உயிர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகின்றன. உலக நன்மைக்காக அவர்கள் செய்யும் பூஜை எல்லோருக்கும் சகல பலன்களையும் தரும். தேங்காய் அரிய பல மகத்துவங்களை கொண்டது. எல்லாமல்ல இறைவனுக்கு அதை நிவேதனமாக அளிப்பது என்பது ரொம்ப விசேஷம். தேங்காய்க்கு உள்ளே இருக்கும் வெண்மையை நாம் பார்க்கும் பொழுது அறியாமை என்னும் இருள் அகன்று சச்சிதானந்த ரூபமான பரம்பொருளுக்கு பிடித்தது தூய்மையே என்ற உணர்வு மேலோங்கி நிற்கும். அதன் விளைவு நமது உள்ளத்தில் தீய எண்ணங்கள் விலகும், நல்ல எண்ணங்கள் மலரும். கர்ம வினைகளால் சூழப்பட்ட ஆத்மாவின் நிலையை தேங்காயின் வெளிப்பாகம் குறிக்கும். கடவுளின் சந்நிதியில் கர்ம வினைகளின் தாக்கங்கள் விலக்கப்படும், ஆத்மா தூய்மையடையும். இதையே தேங்காய் சமர்ப்பணம் நமக்கு உணர்த்துகிறது. தேங்காய்கள் அளவில் மாறுபட்டு இருக்கும், ஆனால் உள்ளே தென்படும் வெண்மையில் மாறுபாடு இருக்காது. அதேபோல் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஒரே ஆன்மஸ்வரூபம் கொண்டவை. இந்த உயர்ந்த தத்துவத்தை குறிக்கும் வகையில் இறைவனுக்கு வெற்றிலை வாக்கு படத்துடன் அர்ச்சனை செய்யும் போது தேங்காய் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. ஆகவே பெரியோர்களை பார்க்கும் பொழுதும், நோயாளிகளை பார்க்கும் பொழுதும், குழந்தையை பார்க்கும் பொழுதும், மகான்களை பார்க்கும் பொழுதும், கோயிலில் சுவாமி தரிசனம் செய்யும் பொழுதும் வெறும் கையோடு செல்லக்கூடாது என்பது நியதி. யாவர்க்குமாம் இறைவுக்கு ஓர் பச்சிலை என்று திருமூலர் சொன்னார். அந்தந்த இறைவருக்கு தகுந்தாற்போல் நீங்கள் துளசியோ, வில்மமோ, அருகம்புல்லோ இப்படி ஏதாவது ஒன்றை அல்லது பூக்களோ எடுத்து சென்று சுவாமிக்கு கொடுக்கலாம். அதனால்தான் வெற்றிலை வாங்கு பழம், தேங்காய் வைக்கும்போது அதில் ஒரு பூவும் சேர்த்து வைத்து கொடுத்து நம்ம அர்ச்சனை செய்கிறோம். ஆகவே இதை புரிந்து கொண்டு எல்லோரும் வெற்றிலை வாக்கு தேங்காயெல்லாம் சுவாமிக்கு கொடுத்து அர்ச்சனை செய்யும் பொழுது தேங்காய் எடுக்கும் தத்துவத்தை புரிந்து கொண்டு மனதார ஆண்டவனை பிரார்த்தித்து வேண்டுவோம். எல்லா வளங்களும் கிடைத்து செழிப்பாக வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.